இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகம் முன்கால முறை ஊதியம் கோரி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மறியல் மற்றும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் சுதாகரன் தலைமை தாங்கினார். போராட்டத்தின் போது அவர், எங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். தமிழக அரசு இதில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த போராட்டத்தில் ஏராளமான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரசு உரிய முடிவை அறிவிக்கும் வரை தங்களது தார்மீக போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அந்த தலைநகரில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று அது மறியல் போராட்டமாக மாறி மேலும் சென்னை எழிலக வளாகத்தில் அதனைத் தொடர்ந்து அங்கு காத்திருப்பு போராட்டம், அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு எங்களுக்கு முழு நேர பணியாளராக்கி 1995 அரசாணை 625 படி முழு நேர பணியாளராக ஆக்கி ஏறத்தாழ 31 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. அந்த அரசாணையை எதிர்த்து நாங்களும் ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒரு கோரிக்கை எங்களுக்கு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் நாங்கள் காலமுறை ஊதியத்தை உங்களுக்குள்ள அறிவிக்கிறோம். இதுவரை இந்த தமிழக அரசு எங்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. நாங்களும் பல போராட்ட காலத்துகளை முன்னின்று வருகிறோம். எங்களுக்கெல்லாம் உடனடியாக இந்த காலமுறை ஊதியம் உடனே வழங்க வேண்டும். அந்த கோப்புகள் எல்லாம் கையொப்பமிட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்பை எங்களுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை காலமுறை ஊதியம். அந்த காலமுறை ஊதியத்தை மட்டும் எங்களுக்கு தமிழக அரசு அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களோடு சேர்ந்த எங்கள் கிராம உதவியாளர்களெல்லாம் உடனடியாக அந்த ஒற்றை கோரிக்கையை வழங்க வேண்டும். இது வழங்கும் வரை, இந்த அரசாணை வரும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும். பேரு மாநில இணை பொதுச் செயலாளர் கே. சுதாகர். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.